ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அரசியல் கட்சிகளுடைய பழைய வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா விவாதங்கள் சோஷியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடுபிடிச்சிருக்கு. குறிப்பாக கடந்த 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பள்ளி கல்வித்துறைக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் ஏகப்பட்ட சூப்பரான வாக்குறுதிலாம் கொடுத்தாங்க. ஆனால் ஆட்சி முடியும் தருவாயில் இருக்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றவே இல்லைன்ட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அப்படி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, எப்படி அவங்க டீச்சர்ஸ்க்கு நம்ப வச்சு ஏமாத்துறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. எந்த ஒரு நாடோ மாநிலமோ முன்னேறணும்னா கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை மனசில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய கல்வித்தரத்தை உயர்த்தவும் டீச்சர்ஸோடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் திமுக பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதனால் லட்சக்கணக்கான ஆசிரியர்களும் இளைஞர்களும் பெருசாக நம்பினாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா நிறைய திட்டங்கள் இன்னும் பேப்பரில் மட்டும் தான் இருக்குது. அது என்னென்னட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல ஸ்கூலுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். நடுநிலை பள்ளிகளில் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய கல்வித்தரத்தை உயர்த்த ஒவ்வொரு பாடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்னு குறைஞ்சபட்சம் 5 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் அது முழுசா பார்த்தீங்கன்னா நடக்கலை. அதே போல் வரலாறு வணிகவியல் மாதிரியான பாடப்பிரிவுகள் இல்லாத அரசு மேல்நிலை பள்ளிகளில் புதுசாக அந்த 3ஆம் பாடப்பிரிவு உருவாக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் அதை பண்ணவே இல்லை. எல்லா பள்ளிகளையும் கண்டிப்பாக உடற்கல்வி ஆசிரியர், அதாவது பிடி பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் சொன்னதும் இன்னும் முழுசாக பார்த்தீங்க செஞ்சபாடு இல்லை. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கான திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கின்ற பார்வையற்ற மாணவர்களுக்காக மின்னூறு புத்தகங்கள் புக்ஸ் உருவாக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பண்ணவே இல்லை. எல்லா அரசு பள்ளி அரசு கல்லூரி மாணவர்களுக்கும் இலவசமாக சானிட்டரி நாப்கின் வழங்குகிற தானியங்கி இயந்திரங்கள் அதாவது வெண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அமைக்கப்படும் சொன்னாங்க. அதுவும் பண்ணலை. மேல்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4G 5G இன்டர்நெட் வசதியாக கூட டவுன்லோட் ஆப்ஷன் கூடிய கை கணினி டேப்லெட்ஸ் வழங்கப்படும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கல்வி நிலையங்களையும் வைஃபை வசதி பார்த்தீங்கன்னா செஞ்சு தரப்படும் சொன்னாங்க. இன்னுமா இல்லை, அதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொடுத்தாங்க. அதுவும் முழுசாக கொடுத்த பாடு இல்லை. அதுக்கப்புறம் அரசு உதவிபுறம் பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கணும்ட்டு காலையில் பால் வழங்கப்படும் சொன்னாங்க. பால் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் சொன்னாங்க. காலை உணவு திட்டம் வந்தாலும் பால் வழங்கும் திட்டம் பார்த்தீங்கன்னா தனியாக வரவே இல்லை. அதுக்கப்புறம் டீச்சர்ஸோட நீண்ட நாள் கோரிக்கைன்னு இருக்கு. டீச்சர்ஸ் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்கள் ரொம்பவே அதிகம் சொல்லலாம். பல வருஷமா குறைஞ்ச சம்பளத்தில் வேலை பார்க்குற ஓவியம், இசை, உடற்பயிற்சி மாதிரியான பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் இன்னும் செஞ்ச பாடு இல்லை. இப்போ ஏதோ ஸ்பெஷல் மார்க்கு அப்படிலாம் சொல்லி ஏதோ ஏமாத்திட்டு இருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டிட்டு இருக்க 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு மற்ற ஆசிரியர்களை போலவே காலமுறை ஊதியம் டைம் ஸ்கேல் பே வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ அவங்க அடிப்படை ஊதியம் வெறும் 8,000 ரூபாய் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேலையில் இருக்கும்போதே உயர்கல்வி படித்து பட்டம் வாங்குகிற ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை இன்சென்டிவ் வழங்கப்படும் சொன்னதும் இன்னுமும் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றாமல் இருக்கு. அந்த அதிமுக ஆட்சியில் தங்களுடைய உரிமைக்காக போராடிய ஆசிரியர்கள் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதாவது ஊதிய உயர்வு கட் பண்ணது, பணி உயர்வு பாதிக்கும் மாதிரியான விஷயங்கள் இருந்து முழு நிவாரணம் தரப்படும் சொன்னாங்க. ஆனால் முழுசாக பார்த்தீங்கன்னா நிறைவேற்றவே இல்லை. அதுக்கப்புறம் நூலக வசதி இல்லாத கிராமங்கள் நகரங்களில் நூலக நண்பர்கள் திட்டம் மூலமா சேவை வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பண்ணவே இல்லை. பள்ளி குழந்தைகளுடைய எழுத்து ஆர்வத்தை தூண்டும் வகையில் 18 வயசுக்குட்பட்ட 3 இளம் எழுத்தாளர்களுக்கு கவிமணி விருதுடன் 25,000 ரூபாய் ரொக்க பரிசு கொடுக்கப்படும் சொன்னாங்க. பண்ணவே இல்லை. மாநிலத்தில் இருக்கிற 1926 கிளை நூலகங்கள் மற்றும் 1915 ஊர்ப்புற நூலகங்களில் பார்த்தீங்கன்னா சர்வதேச நாளிதழ்கள், பருவ இதழ்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மின்னூல், அதாவது ஜர்னல் சேவையாக வழங்கப்படும் சொன்னாங்க. பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாலிசி மேட்டர் என்னன்னா, பொது பட்டியலில் இருக்கிற கல்வியை மீண்டும் மாநில அரசு பட்டியலில் மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. அதை பண்ணவே இல்லை. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திரியா வித்யாலயா பள்ளிகள் உட்பட எல்லா பள்ளிகளையும் பார்த்தீங்கன்னா தகுதியான ஆசிரியர்களை நியமித்து
8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மொழியை கட்டாய பாடமாக்கவும் சொன்னாங்க. ஆனால் இன்னும் நிறைவேற்றவே இல்லை. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் இல்லம் தேடி கல்வி, காலை சிற்றுண்டி திட்டம் மாதிரியான சில நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, மறுக்க முடியாதது தான். ஆனால் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதி இடம்பெற்ற முக்கியமான வாக்குறுதிகள். குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம், பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரம் மாதிரியான கோரிக்கைகளுக்காக ஜாட்டோஜியோ உள்ளிட்ட ஆசிரியர் சங்கங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆட்சியும் முடிஞ்சு போச்சு, எலெக்ஷன் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தாச்சு, இனிமேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால 2026 திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு போடுங்கன்ட்டு சமூக ஆர்வலருடைய கருத்தா இருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா பள்ளி கல்வித்துறையை மேம்படுத்தும் ஆசிரியர் நலனுக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதியில் நிறைய பார்த்தீங்கன்னா இன்னும் காணல் நீராக தான் போயிட்டு இருக்கு. ஸோ திமுகவுடைய 2021க்கான வாக்குறுதி விஷயமா உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணாங்க. இப்போ 2026 யார் மீண்டும் ஆட்சிக்கு வருவாங்க அதுவும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணாங்க. தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.